ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள எத்தனை பேருக்கு இந்த முதிர்கனி தொடர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காம தெரியப்படுத்துங்க. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் இதான் பதில். இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது. தெரியாது 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 அத தெரியாதுன்னு சொல்றேன்ல. நான் யாருன்னு தெரியும்ல. தெரியும் சிஐடி. அதுக்காக தப்பு பண்ணதானே பயப்படணும். நான் எதுக்கு பயப்படணும்? பரவாயில்ல, நீ பயப்பட வேண்டாம். கேட்க கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் இதுதான் பதில். எனக்கு அன்னக்கிளி குடும்பத்தை பத்தி எதுவுமே தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. அன்னக்கிளிய பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அன்னக்கிளி பத்தி தெரியாம தான் அன்னக்கிளி தெய்வம், அன்னக்கிளி எனக்கு அப்படி இப்படின்னு சொன்னியா என்ன? தனக்கு உதவுனவங்களை எல்லாரும் சொல்லதான் செய்வாங்க. அதுக்காக அவங்கள பத்தின எல்லா ரகசியமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா என்ன? படிச்சவ தானே, சிஐடி தானே, இது கூட உங்களுக்கு தெரியாது? நீங்க ஒரு ஆள்கிட்ட பழகும் போதே அவங்கள பத்தின எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பேசுவீங்க இல்ல? அவங்கள பத்தின ரகசியம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பழகுவீங்களா என்ன? அப்படிதான் நான். எனக்கு அவங்க உதவி பண்ணாங்க, எனக்கு கடவுளா தெரிஞ்சாங்க, அவ்வளவுதான். மத்தபடி அவங்க பத்தின எந்த ரகசியமும் எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. அடிச்சு கொன்னு கேட்டாலும் இதுதான் என் பதில். அடிச்சு கொண்டெல்லாம் கேட்க மாட்டேன். என் விசாரணையே வேற மாதிரி இருக்கும். உங்க விசாரணை எப்படி வேணாலும் இருக்கட்டும். என்ன கொன்னு போட்டாலும் சரி, எனக்கு இவ்வளவுதான் தெரியும். விசுவாசம் இருக்கலாம். கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் வரணும். அதான் சொல்றேன், நீங்க எவ்வளவு மிரட்டி கேட்டாலும் என் பதில் இவ்வளவுதான். அன்னக்கிளி தெய்வம், இது மட்டும் பதில். ஆமா, தெய்வத்தை தெய்வம் தானே சொல்ல முடியும். இவ்வளவுதான் என் பதில். அன்னக்கிளி தெய்வம். அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் நல்லவங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அந்த தமிழ் அது உனக்கு அக்கல்ல? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? எங்க அப்பாக்கு தங்கச்சி, அவ்வளவுதான். ஆனா எங்களுக்குள்ள அந்த அளவுக்கு நல்ல உறவுகள்லாம் கிடையாது. சின்ன வயசுல பிரிஞ்சுதான் இருந்தாங்க. எனக்கு அத்தனை இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே ஓகே ஓகே, சரி, நான் நேர பாயிண்ட்க்கு வரேன். கிஷோர எவ்வளவு நாளா தெரியும்? 3 வருஷமா தெரியும். 3 வருஷமா இல்ல 4 வருஷமா? அதுக்கு என்ன, கூட வருஷம் முன்னவனா இருக்கலாம். நீ புத்திசாலிங்கிறத நிரூபிச்சிட்ட. அதாவது நான் கேட்கிற எந்த கேள்விக்கும் டைரக்டா நீ பதில் சொல்லவே மாட்டேன். அப்படின்னு சொல்ல முடியும்? எல்லாரும் என்ன கணக்கு எடுத்துட்டு இருக்க முடியும்? சரி சரி, கிஷோர உனக்கு ஒரு 4 வருஷமா தெரியும், அப்படிதானே? ஆமா. லவ் மேரேஜ் தானே? ஆமா. அப்போ எதுக்கு பிரிஞ்சீங்க? ஏன் அரேஞ்ச் மேரேஜ் பண்றவங்க பிரிய மாட்டாங்களா என்ன? சரி சரி, அன்னைக்கு ட்ரைனிங் எடுத்துக்கல, அப்படிதான் இருப்ப. அன்னைக்கு ட்ரைனிங் பலமா இருக்க. உன்னை கிஷோரு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அப்படிதானே? ஆமா. உங்க ஊருக்கு வந்திருக்க இடத்துல உன் மேல காதல் வந்திருக்கு, அப்படிதானே? ஆமா. கிஷோருக்கு அவ்வளவா காதல் வராதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, வரல. அப்புறம் எப்படி உன்னை விரும்பினாரு? விரும்பல, நான் தான் என் காதல சொன்னேன். ஓ, காதல் முதல்ல சொன்னது நான் தான். ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? பிடிச்சது, அது மட்டும் இல்ல, சுயநலம். புரியல. நான் கிராமத்துல வளர்ந்த பொண்ணு. படிப்பு வாசனைனா என்னன்னு தெரியாத ஊர்ல பிறந்த வளர்ந்த பொண்ணு. பக்கத்து ஊருக்கே போகாத ஒரு பொண்ணு. அவர் எங்க ஊருக்கு டிப்டாப்பா வந்தாரு, படிச்சவரா இருந்தாரு. இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாமளும் வெளியூர்ல வாழலாம், நல்லா படிக்க வைப்பாங்க, படிப்போட முக்கியத்துவம் தெரியும் அப்படின்னு நினைச்சுதான் ஒரு ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்ல, எங்களை உள்ளூர தண்டி வெளியில கட்டி கொடுக்க மாட்டாங்க, அந்த பயம். அவரை நல்ல உத்தியோகத்துல இருந்தாரு, பிடிச்சது, நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஓ, சுயநலமா யோசிச்சிருக்க. இது எல்லாரும் எதிர்பார்க்கறதுதான். இதுல ஒரு சுயநலமும் இல்ல. எல்லா பெண்களுக்கும் இப்படி இப்படி வாழணும் ஆசை இருக்கும். அப்படி எனக்கு ஒரு கனவு இருந்தது, அதுக்கேற்ற மாதிரி கிஷோர் இருந்தாரு, அதனால எனக்கு பிடிச்சது. அப்போ காதல் முதல்ல சொன்னது நான் தான். ஆனா டைரக்டா சொல்லல, அவரை காதலிக்க வச்சு அதுக்கப்புறம் காதல சொல்ல வச்சேன். புரியல. அவருக்கு எப்படி இருந்தா பிடிக்கும்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ அவருக்கு ஆரம்பத்துல உங்களை ஒரு சாதாரண ஒரு பொண்ணா தான் பார்த்தாரு. சரி. அப்புறம் அவருக்கு எப்படி பிடிக்கும்னு பார்த்துக்கிட்டே அதுக்கேற்ற மாதிரி என்ன மாத்திக்க பார்த்தேன். அவருக்கு கொஞ்சம் என்ன பிடிக்க ஆரம்பிச்சது.
அப்போ கடைசி வரைக்கும் உங்களை லவ் பண்ணவே இல்லையா? இல்ல, அதுக்கப்புறம் உசுர் குசுரா காதலிக்க ஆரம்பிச்சாரு. ரெண்டு பேருமே உசுர் குசுரா தான் காதலிச்சோம். ஊசர் குசரா காதலிச்சிருக்கீங்க. உங்களை வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமா. அந்த டைவர்ஸ் வாங்கிட்டீங்களா என்ன? வாங்கிட்டு தான் அன்னக்கிளியத்தை எங்க கூட்டிட்டு வந்தாங்க. அது கல்யாணமே இல்ல. நான் சீனனும் இல்லாதப்போ எங்க வீட்டுல கட்டாயப்படுத்தி எனக்கு சீனம் இல்லாத நேரம் என் கட்டில தாலி கட்ட வச்சிருக்காங்க. கல்யாணம் நடந்தது கூட எனக்கு தெரியாது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் கட்டில தாலியை பார்த்து தான் எனக்கு தெரியும். அது பேர் எப்படி கல்யாணம் ஆகும்? சரி சரி, அது தெரியல. சரி, எல்லாம் முடிச்சிட்டு தானே கிஷோர் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தாரு. அந்த குடும்பமே உங்களை இந்த வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு அப்படிதானே? ஆமா. அப்படி இருக்கும்போது 3 வருஷம் ஒரே வீட்டுல ஏன் கல்யாணம் பண்ணாம இருந்தீங்க? சொல்லுங்க. ஒரே வீட்டுல கல்யாணம் பண்ணாம ஏன் இருந்தீங்க? காதலிச்சுதானே வந்தீங்க. அப்ப வந்தோடனே கல்யாணம் பண்ணிருக்கலாமே. ஏன் 3 வருஷம் கல்யாணத்தை தள்ளி போட்டீங்க? அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டதே நீ தானே கேள்விப்பட்டேன். ஏன், எதுக்கு? காதலிச்சுதானே வந்திருக்கா? பரவாயில்ல, சொல்லுங்க. அதே சொல்லுமா, காதலிச்சுதானே வந்தீங்க, வந்தோடனே கல்யாணம் பண்ணிக்கலாமே. எதுக்கு நீ 3 வருஷம் தள்ளி போட்ட? அதுவும் விருப்பம் இல்லாமலே திருமணம் பண்ணிருக்க. ஏன்? இந்த கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு நீ என்னென்ன வேலை பார்த்தங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். சரி, உனக்கும் பொண்ணு தரைக்கும் பகை வர்றதுக்கு என்ன காரணம்? உன்னை கண்டா ஏன் பொண்ணு தரைக்கு பிடிக்க மாட்டேங்குது? அதையும் மீறி அந்த பொண்ணு தர உனக்கும் கிஷோருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. ஏன், எதுக்கு? சொல்லு. அப்படி என்ன ரகசியம் இருக்குது? எதுக்கும் 3 வருஷம் நீ கல்யாணத்தை தள்ளி தள்ளி போட்டுருக்க. காரணத்தை சொல்லு. கிஷோர் பல முறை உங்ககிட்ட கெஞ்சி பார்த்தோம், நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. ஏன்? பொண்ணு தர எதுக்கு உங்களுக்கு விடாப்படியா கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்? ரீசன் சொல்லு. நீ சொல்ல மாட்டேன், நான் சொல்றேன். ஏன்னா கிஷோர் கிரிமினல், அப்படிதானே? கிஷோர் பயங்கர மூலக்காரன். செய்யற தப்ப தடையமே இல்லாம அந்த அன்னக்கிளி மாதிரி செய்யக்கூடியவன். ஏன்னா அன்னக்கிளி புள்ள, அன்னக்கிளியோட வளர்ப்பு, அதே தந்திரம் மந்திரம் எல்லாம் தெரியும். எந்த தப்பையும் தடை இல்லாம செய்யறவன் முரட்டு புத்திக்காரன், முரட்டுக்காரன், அப்படிதானே? அது மட்டும் இல்ல, உன்ட பல முறை முரட்டுத்தனமா நடந்துக்கான், அப்படிதானே? அப்படின்னா நீ உண்மையை சொல்லு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல முடியும். உன்கிட்ட பல முறை கிஷோர் முரட்டுத்தனமா நடந்திருக்கா, அது உனக்கு பிடிக்கல, அதனால இங்க தப்பிச்சு போன முடிவு பண்ணிருக்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பொண்ணு தர குடும்பமான போயிருந்து உனக்கு வலு கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, அப்படிதானே? அதான் உண்மை. கிஷோருக்கு ஒரு வீக்னஸ், முரட்டுத்தனமா நடந்துக்கிறது. முரட்டு புத்திக்காரன், கிரிமினலுக்காரன், கிரிமினலையும் மகா கிரிமினலே. அது உனக்கு பிடிக்கல, அப்படித்தானே? சின்ன வாட்டி அவரை பத்தி தப்பு தப்பா பேசுனீங்க, அதுக்கப்புறம் தான் இருக்கு. நான் சொல்றதா உண்மை. இல்ல இல்ல இல்லவே இல்ல. அவரு ரொம்ப நல்லவர். நல்லவரா? இல்லவே இல்லையே. அவரு உண்மையிலே ரொம்ப நல்லவர். அப்ப இதுக்கு காதல் சொன்னாங்க இருந்தோம், அவன் வீட்டுல இருந்தோம், உனக்கு கல்யாணம் பண்ணாம இருந்த? அது ஏன் மேல உள்ள மிஸ்டேக். அது பயம். விளக்கமா சொல்றது? ஆமா, எனக்கு கிஷோர் மேல பயம். அதான் சொன்னேன், முரட்டு புத்தினே. அதான் இல்ல, அவரு உண்மையிலே மென்மையானவர். அது மட்டும் இல்ல, அவருக்குன்னு சில கொள்கைகள் உண்டு. அதை விட்டு எக்காந்து கொண்டு பின்வாங்காதவர். எடுத்த காரியத்துல உறுதி அளிக்கக்கூடியவர். எதை நினைக்கிறாரோ அதுல உறுதியா இருக்கக்கூடியவர். எனக்கு கொஞ்சம் விளக்கம் தேவை. ஆமா, அவருக்கு கல்யாண வாழ்க்கைக்குன்னு ஒரு கனவு இருந்திருக்கு. அவருக்கு தனக்கு வரப்போறவா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு கனவு இருந்திருக்கு. அந்த கனவுல அவர் ரொம்ப கவனமா இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கிடைக்கும் போதுதான் கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப உறுதியா இருந்திருக்காரு. என்ன கனவு? அவரு உருவத்திலயும் சரி, மனதளவிலும் சரி, கொஞ்சம் முரட்டுத்தன்மை உடையவர் தான். உடலாலையும் மனசாலையும் நல்ல பலம் உள்ளவர். ஆனா தனக்கு வரப்போறவா அப்படி இருக்க கூடாதுன்னு நினைச்சிருக்காரு. புரியல. அவருக்கு எதிர்மறையா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. மனசாலையும் உடலாலையும் பலம் இல்லாதவளாதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. சொல்ல போனா குழந்தைத்தன்மையோட இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. குழந்தைத்தனமா துரு துருன்னு சுட்டித்தனம் பண்ற பொண்ணுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சுட்டித்தனத்தோட கொஞ்சம் அறிவு இருக்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்திருக்காரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவர் இப்பெல்லாம் எதிர்பார்க்கறதுக்கு ஒரு காரணம் அவங்க அம்மா. ஏன்னா அவங்க அம்மா தைரியசாலி, எதையும் தனி ஆளா நின்று போராடக்கூடியவங்க. அவங்க அப்பா அவங்க அம்மா விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் கூட தனி ஆளா இந்த உலகத்துல போராடினவங்க. 1000 ஆம்பளை இருந்தாலும் அந்த ஆம்பளைங்க மத்தியில இவங்க மட்டும் தான் ஜெயிப்பாங்க. இதெல்லாம் பார்த்து வளர்ந்த கிஷோருக்கு மனைவிங்கிறவா அமைதலா இருக்கணும்னு மனசுல எதிர்மறையா எண்ணம் தோணிருக்கு. அவரு காதலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. காதலுக்கு அது நல்லா இருக்காதுன்னு எதிர்பார்த்திருக்காரு. தனக்கு வரப்போறவா அப்பாவியா தான் சொல்ல மட்டும் நம்பக்கூடியவளா இருக்கணும்னு எதிர்பார்த்திருக்காரு.
தன்னையே சுத்தி சுத்தி வரணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. சொல்ல போனா அவர் தான் உலகம்னு அவரையே சுத்தி சுத்தி வரணும். அப்பாவித்தனமா கிஷோரையே நம்பி இருக்கணும். எதுக்கெடுத்தாலும் கிஷோரையே கூப்பிடணும். எதுக்கெடுத்தாலும் கிஷோர் கூடயே இருக்கணும். அவரை மாமா மாமான்னு சுத்தி சுத்தி வரணும். காதல்ல பின்னி பிணைஞ்சு அவரை மட்டுமே நம்பி இருக்கணும். இந்த மாதிரி எதிர்மறையாதான் அவர் யோசித்திருக்காரு. ஏன்னா அவருக்கு நல்ல படிப்பு, அறிவு, திறமை அதே மாதிரி தனக்கு ஈக்குவலா இருந்தா குடும்ப வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராதுன்னு யோசித்திருக்காரு. அவர் காதல் கூட திறமைய ஒண்ணு சேர்க்க விரும்பல. காதல் வேற திறமை வேறன்னு பிரிச்சு பார்த்திருக்காரு. தனக்கு வரப்போறவா இப்படிதான் இருக்கணும்னு அவருக்குன்னு சில ஆசைகள் இருந்திருக்கு. இவர் எப்ப வீட்டுக்கு வருவார்னு அந்த பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அன்னுனியமா பின்னி பிணைஞ்சு வாழணும்னு அவருக்கு ஏகப்பட்ட கனவு. சரி, என்ன காதலிக்கும் போதே நான் கிராமத்து பொண்ணு, கொஞ்சம் துருன்னு வரத பார்த்துட்டு நான் அப்படித்தான் இருப்பேன்னு தான் என்ன காதலிச்சாரு. சரி. ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஏதோ பாட்டு, அதான் விக்ரமே, அப்போ அவரு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாரு. சரி. அப்போ தனக்குள்ள ஆதங்கத்தை என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு என்ன பிடிக்கலங்கத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு எந்த விதத்துலயும் நான் பொருத்தமானவா இல்லைங்கத அன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சுது. அவருக்கு ஏத்த மாதிரி நான் இல்லைங்கதே எனக்கு அன்னைக்குதான் தெரிஞ்சுது. ஆனா அவர் அதை என்கிட்ட காட்டிக்கிட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு நல்லவரு. ஆனா அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தான் பயம் வந்துட்டு. ஏன்னா நான் கிஷோர் மேல பைத்தியமா இருந்தேன். எங்க எனக்கு கிடைக்காம போயிடுவாருங்கிற பயம் எனக்கு வந்துட்டு, எங்க என்னை விட்டு போயிடுவாருங்கிற பயம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சது. வாழ்க்கையில இதே மாதிரி ஒரு பொண்ணை சந்திச்சா எங்க என்னை விட்டுட்டு போயிடுவாருங்கிற பயம் எனக்கு அண்ணில இருந்து வர ஆரம்பிச்சது. அது காதலுங்கிறத விட சுயநலம், நல்ல குடும்பம், நல்ல உத்தியோகம், நல்ல சம்பளம், கௌரவமா வாழலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு. இதெல்லாம் எங்க என்னை விட்டு போயிடுவோங்கிற பயம். அவர் மனசுல நான் கடைசி வரைக்கும் இடம் பிடிக்காம போயிடுவோங்கிற பயத்திலேயே அவரை ரொம்ப காதலிக்கிற மாதிரி அவரை நான் நடந்துக்கிட்டேன். அதிகமா என் காதலை வெளிப்படுத்துற மாதிரி நான் காட்டிக்கிட்டேன். குடும்பமே நான் அவர் மேல உசா இருக்கேன்னா நம்பிச்சது. அப்படி நான் செய்ய செய்ய எனக்கே அவர் மேல காதல் அதிகமாயிட்டு, எங்க என்னை விட்டு போயிடுவாங்கிற பயம் அதிகமாயிட்டே போச்சுது. அவர் நின்னா சந்தேகம், உட்கார்ந்தா சந்தேகம், யாருக்கிட்ட பேசினா சந்தேகம்னு எனக்குள்ள சந்தேகம் வர ஆரம்பிச்சது. பயம், எங்க என்னை விட்டு போயிடுவாரோன்னு பயம். ஏன்னா எனக்கு அவரை எல்லா விதத்திலையும் பிடிக்க ஆரம்பிச்சது. பொண்ணுத்தர அண்ணே ஒன்னும் எனக்கு துரோகம் பண்ணல. என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டுதான் எனக்கு உதவி பண்ணினாரு. எனக்கு எந்த குற்ற உணர்ச்சி இருக்கக்கூடாதுக்காக தான் கிஷோருக்கு எனக்கு அவசரமா கல்யாண ஏற்பாடு பண்ணாரு. அவர் உங்களுக்கு நன்மைதான் செஞ்சிருக்காரு, அப்படிதானே? ஆமா, கிஷோர் எனக்கு சொந்தமாயிட்டா எனக்குள்ள இருக்க தாழ் மனப்பான்மை போயிருன்னு அவர் நம்பினாரு. அதுக்கப்புறம் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவர் கூட வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் கிஷோர் மேல பயம் வந்தது. எங்க என்னை விட்டு போயிடுவாருங்கிற பயம் வந்துகிட்டே இருந்தது. ஏன்னா கிஷோர் ஒரு மனைவிக்கு கொடுக்கற மரியாதை, ஒரு மனைவியை நடத்துற விதம், ஒரு பொண்ணுக்கு கொடுக்கற முக்கியத்துவம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது எனக்கு மட்டும் தான் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவன் மனசுல காசையை வச்சுக்கிட்டு எங்க அதே மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நான் இந்த வாழ்க்கையை இழக்க வேண்டியது வந்துருமோன்னு ஒவ்வொரு நாளும் நான் பயந்தே வாழ்ந்தேன். அதுக்காகவே அவர்கிட்ட வித்தியாசமா நடக்க ஆரம்பிச்சேன். நான் இப்படிலாம் பண்ணா பயந்து எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாருன்னு நினைச்சேன். என் கண்ட்ரோல்ல வச்சா என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாருன்னு குடும்பத்துல இருந்து அவரை பிரிச்சேன். அப்படி தனியா கூட்டிட்டு போயிட்டா என் கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம்னு நினைச்சேன். படிச்ச முட்டாளா இருந்திருக்க. என் மாமியார் எவ்வளவோ சொன்னாங்க, நான் அதை கேட்கல. அப்படின்னும் என்ன ஒரு நாள் கூட கிஷோர் வெறுத்ததே இல்லை. என்ன அவ்வளவு அன்பா பாப்பாரு. அதை இன்னும் இன்னும் எனக்கு பைத்தியமாக்கிச்சுட்டு அவர் மேல. அவரை முழுசா என் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும், எனக்குள்ள வச்சிருக்கணும்னு பேராசைப்பட்டேன். அதுதான் என் வாழ்க்கைக்கு வினையா வரும்னு எனக்கு அப்ப புரியல. அவரை தக்க வச்சுக்கிறதுக்காக அவர் எதிரி யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க கூட சொல்லுங்க. கிஷோர் அப்போ கமிஷனரா இருந்தாரு. பொண்ணு தர விக்கி, தருண், கிஷோர் எல்லாம் ரொம்ப அன்னுன்யமா இருப்பாங்க. அப்போ பொண்ணு தர விக்கி, தருணுக்கு யாருக்குமே கல்யாணம் ஆகல. கிஷோருக்கு மட்டும் தான் கல்யாணம் இருந்தது. பொண்ணு தர ரொம்ப அழகா இருப்பாரு. விக்கி ரொம்ப துருன்னு வருவாரு. ஒரு பொண்ணுங்களை கூட விட்டு வைக்க மாட்டாரு. அவருடைய பேச்சு, ஸ்டைலு எல்லா பெண்களையும் தம் பக்கம் கவர்ந்த பேச்சு எல்லாமே விக்கி கிட்ட ரொம்ப உண்டு. இதனால எனக்கு பயம் வர ஆரம்பிச்சது. அவர் அப்படி இருக்கனால எதுக்கு உங்களுக்கு பயம் வந்தது? அவர் யாரோ தானே? அவர் யாரோதான், ஆனா எப்பவும் கிஷோர் கூட இருப்பாங்களே. விக்கி ரொம்ப சேட்டை பண்ணுவாரு. பேச்சாலே எல்லா பெண்களையும் கவர்ந்துருவாரு. அப்படி ஏதாவது செய்ய போக அதுல கிஷோரும் அதை பண்ணிடுவாரோன்னு எனக்கு பயம் வந்தது. கிஷோரையும் மாத்திடுவாங்களோங்கிற பயம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சது. அதனால அவங்கள அந்த குடும்பத்தை வந்து பிரிக்கணும்னு நினைச்சேன். ஆனா எங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே விக்கிய பொண்ணு தெரிய அவ்வளவு பிடிக்கும். மீனத்தை, செம்பகலியத்தை, தமிழத்தை, மீனக்குட்டியத்தை எல்லாருக்கும் விக்கின்னா உசுறு. அவன் பண்ற சேட்டை, குறும்புத்தனம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும்.
அப்போ உங்களுக்கு பகை விக்கி தான், பொண்ணு தர இல்ல. பொண்ணு தரதா? எல்லாத்துக்கும் மேலும் பொண்ணு தரதா? என்னல உங்க அப்பா இன்னும் வரலையா? ஐயோ, என் பேர பிள்ளை வப்பனை தேடிக்கிட்டே இருக்குத. எப்பவும் தூக்கி சம்மந்துக்கிட்டே அலைவான், கீழே கூட புள்ளையில விட மாட்டான். போய் ரொம்ப நேரம் ஆகுத, புள்ளை இன்னும் காணுமே. இந்த புள்ளையில என்ன அப்பா அப்பான்னுட்டு கிடக்குத. உங்க அம்மா வந்துட்டால என்ன? சரி சரி, அம்மா இப்ப வந்துருவா. தாத்துக்கிட்டாங்க பிள்ளைகளுக்கு சட்டை கூட போடாம விட்டுருக்க. அவன் இருந்தோம்னா டிப் டாப்பா பிள்ளைல வச்சிருப்பான். சிங்க குட்டி மாதிரி வச்சு பாப்பான். நாளை காணுமே பிள்ளையாண்டானே. தாத்துக்கிட்டு வா. சரி சரி, அப்ப இப்ப வந்துருவான். தாத்த மேல உட்கார்ந்து ஓடியாங்க. இல்ல வீட்டுக்குள்ள போய் ஒரு சட்டை எடுத்து தரீங்களா? தாத்த போட்டு விடுதேன். பிள்ளைக்கு சட்டை கூட போடலையே. எம்மா, என் தங்க பிள்ளை சட்டை கூட போடாம இருக்கானுல. பொண்ணு தர? என்ன பேரண்டி, அம்மா வந்துட்டால, போய் சட்டையை போடுங்க போங்க. பிள்ளைகளுக்கு கை சட்டை போட்டு விடி. வாங்க வா, அம்மா கிட்ட வா. என்னாச்சுடி? பாட்டி வீட்ல இல்ல. என்னமோ நடக்குத. பாப்போம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாப்போம். இவங்க அப்பா வந்துட்டோம்ல. விக்ரமே, எங்களை போய் எந்த நேரமா? என்ன ரொம்ப அக்கறை தெரியுது என்னத்துக்கு? இந்த பையில அப்பா வச்சு அப்பா அப்பான்னு கடக்கான வரல. எங்க பாரு எங்க போயிருந்தீங்க? எவ்வளவு என்கிட்ட பேச வேண்டாம் கட்டியா? இப்ப எதுக்கு கோபப்படுத்தீங்க? இல்ல போய் தூங்கி எழுதி போ. அப்பாக்கு டயர்டா இருக்கு, வந்து தூக்குறேன். ஆனா அப்பா மேட்ச் உங்களை தேடிட்டு இருக்கானுங்க. ஏன் நான் என்ன எப்படி பாப்பா பிள்ளைல? இப்ப எதுக்கு இப்படி பேசுறீங்க? ஒழுங்கா பிள்ளைல பாரு. எப்பவும் நாங்க தூக்கி சமைச்சிருக்க முடியாது. உனக்கு என்னதான் வேலை வீட்டுல? பிள்ளைல பார்க்கல, உனக்கு என்ன பெரிய வேலை இருக்க போகுது? ஏங்க அவனா கோத்தர் கட்டுறதுல கூட கூட பேசிக்கிட்டு இல்ல போல. நீ போய் தூங்குற போல. எவ்வளவு என்கிட்ட பேசுற அவசியம் இல்ல. அப்பா டயர்டா இருக்கோம்ல, அதான் அப்ப தூங்கட்டும். அது வரைக்கும் தாத்தா கிட்ட இருங்க. பங்கஜா, வெண்ணி போடு. இந்த பையில லேசு தொடச்சு எடுக்கணும். சின்ன குட்டிகளா, வா தாத்தா கிட்ட வா. தாத்தா வெண்ணி போட்டு உங்க தொடச்சு விடுதே. வாங்க வாங்க வாங்க. என் தங்க புள்ளைலா, என் வயிறு புள்ளைலா, என் தங்கங்களா, என் வயிறுங்களா. என்ன பாராண்டி, என் சிங்கமே, என் சிங்கம். ஐயா வாயா, தாத்தா வாங்க. எதுக்கு குட்டியே? கொஞ்சம் வெண்ணி போடு. இந்த பையில தொடச்சு எடுக்கணும். யார் பெத்தாவளோ அதை போட்டு தொடச்சு எடுப்பாங்க. எனக்கு நாத்திரம் வந்துருக்கு. என்கிட்ட மிதி வாங்கிடுவேன்னு நினைக்க நீ. இனி என் பேர பிள்ளை நான் தான் பாப்பேன். ஒழுங்கா வெண்ணிய போடு. கை விளங்காதவன் தான் நினைச்சு சாதாரண மேல போட்டுறாத. இன்னும் தொலம் குறையணும். உத்திரன் போ. யார் பெத்தாவளோ அதை பாப்பாங்க. இவ திருந்த மாட்டான். வெண்ணி போட போறியா இல்லையா? இப்ப அவன் என்ன பேசிட்டு போனா பாத்தியல? அவன் அப்படிலாம் பேசுவான். ஐயோ, இந்த புலில் வேற நேரங்காலம் தெரியாம. ஐயோ, உங்க அப்பனுக்கு நான் உங்களை தூக்க கூடாது. நான் ஒண்ணு உங்களை தூக்கலப்பா. போங்க போங்க. இப்ப எதுக்கு பச்சை பிள்ளைகிட்ட உங்க கோத்த கட்டிட்டு இருக்கிய? அம்மா தாயே, நான் உங்ககிட்ட ஒண்ணும் பேசல. உங்ககிட்ட பேசினா உன் பிரி எனக்கு பிடிக்காது. பாருங்க, பச்சை பிள்ளைல ஒண்ணும் சொல்லாதீங்க. அதுக்குதான் சொல்றேன், எனக்கும் இந்த பிள்ளைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ இப்ப வெண்ணி போட போறியா இல்லையா? யார் பெத்தாவளோ அதை போடுவாங்க. சரி, என்ன வருத்து வாரா உப்பா வீட்டுக்குள்ள. ஏல நீங்க கண்டுக்காதீங்களே, நீங்க ஆம்பளை சிங்கம் அப்படி கெத்த நிக்கணும்ல. தாத்தா சொல்லித்தரேன் கேட்டுக்கோங்க. நீங்க எல்லாம் ஆம்பளை பிள்ளைங்க, அப்படி கெத்த நிக்கணும். பொம்பளையில ஆட்டி புடைக்கணும்ல. நீங்க கத்துனா பொம்பளையில பயப்படணும். இப்ப உங்க அப்பன் கத்துனா உங்க அம்மா எப்படி கதறிட்டு ஓடா பாத்தியா? இப்படித்தாமல இருக்கணும். முன்னாடி எல்லாம் பாட்டி என்ன பார்த்தாலே நடுங்குவா. இப்ப தாத்தாக்கு கால் கை விளங்கல, அதான் ஆட்டம் அதிகமா போடுதான். கால் கை மட்டும் நல்லா ஆகட்டும். உங்க பாட்டி எப்படி தூக்கி போட்டு மிதிக்கன்னு மட்டும் பாரு. நீங்க ஆம்பளை பைய சும்மா கெத்தா இருக்கணும். நல்ல சாப்பிட்டு உடம்ப முறுக்கேத்தி வச்சிருக்கணும். அப்படி நடந்து வந்தீங்கன்னா அப்படி கம்பீரமா இருக்கணும். இல்ல அந்த அன்னக்கிளி தெரிஞ்சு உங்களுக்கு பேர் வச்சாலும் என்னமோ தெரியல, பொண்ணு தரனு இல்ல. உங்க பொண்ணு தர மாமா மாதிரி சும்மா கச்சுன்னு உடம்பு வச்சிருக்கணும். பார்க்கவங்களாம் எப்படி பதறதான் பாத்தியா? ஆம்பளைன்னா அப்படித்தாமல இருக்கணும். உடம்ப பார்த்தாலே பயப்படணும். சின்ன வயசுல நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அப்படி சிங்க மாதிரி இருக்கணும்ல. நீங்க ரெண்டு பேரும் சிங்க மாதிரி வளர்ந்துருக்கும் போது நான் உசுரோட இருக்கணும் இல்லையா? அதை எப்படியாவது பார்த்தோம் ஐயா. இல்லே நீங்க ரெண்டு பேரும் அப்படி கெத்த இருக்கணும். இல்ல உங்களை எம்பி எம்எல்ஏ ஆக்காம நான் இந்த தாத்தா போக மாட்டேன்ல. இல்ல ஒருத்தர் முதலமைச்சரா இருக்கணும், ஒருத்தர் துணை முதலமைச்சரா இருக்கணும். தாத்தா உங்களுக்கு ஏகப்பட்ட சுட்டு சமைச்சு சேர்த்து வச்சிருக்கேன். எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான்ல. ஆனா தாத்தா சொல்லும் போது நீங்க வளர்ந்து நிக்கணும். பொம்பளை மட்டும் இல்ல, ஆம்பளையும் உங்களை பார்த்தா பயப்படணும்ல. அப்படி கம்பீரமா சிங்க மாதிரி
உங்க பொண்ணு தர மாமா மாதிரி, அழகுல உங்க அப்பன மாதிரி, குறும்புத்தனத்துல உங்க விக்கி மாமா மாதிரி. உங்க அப்பா இருக்கான் பாரு, அதே மாதிரி அழகா இருக்கணும். இப்ப பாரு, குறும்புத்தனம் ரொம்ப முக்கியம் பாத்துக்க. நீங்க பண்ணுத சிறுமிச சேட்டையில பொம்பளை பிள்ளை எல்லாம் சுத்தி சுத்தி வரணும்ல. உங்க அப்பா ஒரு நேரத்துல எவ்வளவு சிறுமிசம் பண்ணுவான்னு தெரியுமா? அப்பனுக்கு பல மடங்கு நீங்க இருக்கணும். இந்த தாத்தா பேரை காப்பாத்தணும்ல. தாத்தா சொல்லி தரத காது கொடுத்து நல்லா கேட்டுக்கணும். தாத்தா சொன்ன மாதிரிதான் வளர்ந்து நிக்கணும். இப்படிதான் தாத்தா சொன்னதெல்லாம் கேட்கணும். நான் செத்தாலும் நல்ல சிவன் பியாருன்னு பியார் வாங்கி இருக்கணும். அந்த பாரு, நல்ல சிவன் பேர அப்படி கெத்தா போறான் பாரு. இந்த பார், நல்ல சிவன் பேர முதலமைச்சர் ஆயிட்டான அப்படின்னு நான் செத்தாலும் மண்ணுக்குள்ள அந்த பேர் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி தாத்தா உரிச்சு வச்சு பிறந்திருக்கிய, தாத்தா பேரு கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும். உனக்கு மண்டல அறிவு இருக்கா இல்லையா? வந்து துணியில எடுத்து தெரியாது உனக்கு? எப்படி போட்டு வச்சிருக்க? என்ன ஆச்சு உனக்கு? கத்த மாட்டானே உனக்கு ஓடி பக்காது நினைக்க. இல்ல உங்க அப்பா ஆம்பளைங்கிறத நிரூபிச்சுட்டாமல. சிங்க குட்டிகடா நீங்களா. அப்படி வீட்டுல வெட்டி மொழியா பாரு. வெளியில போயிட்டு வந்தா கட்டில படுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது. வெளியில போட்டு வச்சிருக்கா. அத க்ளீன் பண்ணிட்டேனே. பெரிய கத்துறீங்க. அப்படி வெட்டி மொழியா வீட்டுல. சரி கத்தாதீங்க. போ, மூஞ்சில முடிக்கல. மூஞ்சில முடிச்சிட்டு போன நேரம். ஏன் என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? போய் வந்துட்டேன் விசாரணை பண்ணதுக்கு. வா. ஆமா, அந்த பையனுக்கு சட்டை கூட போட்டு வந்திருக்கா. அப்படி என்ன வீட்டுல பண்ணிட்டு இருக்க நீ? கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டீங்க. எங்க போனீங்கன்னு தெரியல. அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போயிருக்கா. சே, எவ்வளவு பிரச்சனை இருக்க நீ? ஆமா, அப்படியே பாசம். ஓ, கோத்த பழிப்புறாத பொல்லாத அழிஞ்சிடும். படி. என்னங்க ஆச்சுது உங்களுக்கு? மரியாதை வெளியில போ. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். போ. நான் என்னைக்கு அந்த பையன் நீட்டா இருக்கல. சரி, நீட்டா வைக்கிறேன். கொஞ்ச நாள் வீட்டுல இல்ல. அதுக்குள்ள அந்த பையன் அனாதை பிள்ளை மேல வச்சிருக்க. நான் சட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு தான் போனேன். அவனதான் கழுத்து எரிஞ்சிருக்கானுவ. ஆமா, அவனை கழுத்து எரிஞ்சாம வா. போன்னு சொன்னேன். போடி, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு கோபமா இருக்கு. வெளிய போ. சே, போயும் இந்த சீடு ஜெயராஜ் கிட்டே நான் சிக்குவேன். என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கணும்னே தெரிய மாட்டேங்குது. எதுக்காக என்ன இவ்வளவு விசாரணை பண்ணா? என்கிட்ட என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான்? ஐயோ, பொண்ணுத்தர மட்டும் சிக்கிடக்கூடாது. பொண்ணுத்தர சிக்கிட்டா என்ன பண்ண இத கிஷோர் கிட்ட சொல்லவா வேண்டாமா? கிஷோர் மாட்டிக்கிறோம் போலுக்க. கிஷோர் டேய், நீ என் நண்பன்டா. உன்னை அந்த அளவுக்கு விட்டு கொடுத்துட மாட்டேன். பார்க்கலாம் எது வரைக்கும் போகுதுன்னு. அவன் என் நம்பன்டா. பார்க்கலாம் எப்படி அவனை தூக்குறீங்கன்னு. எங்கேயோ இருக்குத அன்னைக்கிளி குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் வீட்டுக்குள்ள இருக்கதாவும், அன்னைக்கிளி வளர்க்காத ஒருத்தங்க வீட்டுக்குள்ள இருக்கதாவும் சொன்னாரு. யாரு தேன்மணி கூட அன்னைக்கிளி அம்மா வளர்த்த பொண்ணுதான். அதனால அவ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவளுக்கு பார்க்க கிஷோர் தானே தவிர அன்னைக்கிளி அம்மா கிடையாது. அவ வாய்ப்பே இல்ல. யாரு வந்தா? யார் வீட்டுக்குள்ள வந்தா? ஒண்ணு தர விக்கி எல்லாத்தையும் வசமா சிக்க வச்சிருக்க. யாரு அது? யாரு அன்னைக்கிளி அம்மா வீட்டுக்குள்ள யாரு இருக்கா? டேனியலே மாட்டிருக்கானே, அவன் கிடையாது. யாரு தினேசனே, மதனே, குமாரனே எல்லாமே அன்னைக்கிளி வளர்ப்பாச்ச. அவங்கள ரொம்ப நாள் அன்னைக்கிளி அம்மா கூட இருக்காங்க. அவங்க இல்லையே. யாரா இருக்கும்? இன்னொரு பாயிண்ட் சொன்னாரே, அன்னைக்கிளிக்கும் அது பகையாளி, என் அப்பனுக்கும் அவன் பகையாளின்னு. யாரு? என் அப்பனுக்கும் அன்னைக்கிளிக்கும் ஒரே பகையாளி இருந்திருக்காங்க. அது யாரு? வண்டியை வெடிச்சு போல இருக்க. பெரிய சிக்கல் இருக்கு போல இருக்க. நான் சிக்கன மாதிரி பொண்ணு தர சிக்கிட்டா. இவ்வளவு வந்து வீட்டுக்குள்ள இருந்துப்பேன். இந்த சிஐடி ஜெயராஜ் சும்மாவே விட மாட்டான். அவன் ஏதோ நோக்கத்துக்காக தான் வந்திருக்கான். அவனை பார்த்தா சிஐடி விசாரணை பண்ண அந்த மாதிரி தெரியல, பகையத்துக்கு வந்த மாதிரியே இருக்குது. அவன் விசாரணை பண்ணல, பகைய தீர்த்துக்க தான் வந்திருக்கான். அப்படின்னா இந்த சிஐடி ஜெயராஜுக்கும் அன்னைக்கிளி அம்மாவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்திருக்கு. ஏதோ முன்பாக இருந்திருக்கு. தீக்கிறதுக்கு சந்தர்ப்பம் தேடிட்டு வந்திருக்கான். ஆனா இவனுடைய முதல் டாக்கெட்டு பொண்ணு தெரியாம இருக்குது. பொண்ணு தர தூக்கத்திலே இருக்கானே. ஏன் பொண்ணு தரக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? ட்ரைனிங்ல ஒண்ணு வந்திருப்பாங்களோ. இந்த சிஐடி மிலிட்டரியில எல்லாம் இருந்தான். இவன் எப்படி இங்க வந்தான்? இவன் எப்படி இதுல ஜாயின் பண்ணா? ஒரே குழப்பமா இருக்க. இவன் பொண்ணு தர டார்கெட் பண்றானா? பொண்ணு தர அன்னைக்கிளி அம்மா கிட்ட வந்து ஒரு 7-5 வருஷம் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இதுக்கு பொண்ணு தெரியாம வகையா பாக்குறான். பொண்ணு தெரியாம தூக்கம் நினைக்கிறான். அப்ப பொண்ணு திரைக்கும் அன்னைக்கிளி அம்மாக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அப்படின்னா அன்னைக்கிளி அம்மா பொண்ணு தெரிய புள்ளைய தத்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே அன்னைக்கிளி அம்மாக்கும் பொண்ணு திரைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்திருக்கு. குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அந்த ரகசியம் உள்ள வழி யாரு?
நம்ம குடும்பத்துல இருக்கிற அந்த ரகசியம் உளவாளி யாரு? இல்ல பொண்ணுத்தர ரொம்ப நல்லவரு. நல்லது குடும்பத்துக்கு மட்டும். அநியாயமா அவர் மேல பழி போடாதீங்க. நான் கழுகு. அவர் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, செய்யற தொழில எல்லாத்துலயும் ரொம்ப உண்மையா இருப்பாரு. சொல்ல போனா அன்னைக்கு பெத்த பிள்ளை மாதிரியே இருப்பாரு. அந்த நேர்மையானவர் தான் இப்ப கிஷோர ராணி கூட படம் விட்டுக்காரா என்ன? நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இருக்கக்கூடியவர் தான் பொண்ணு தர. அதே நேரத்துல பாசத்துல ஒரு குறை வைக்க மாட்டாரு. கிஷோர் மேல அவர் உயிரா இருப்பாரு, ஆனா அது அந்த அளவுக்கு வெளியில காட்டிக்க மாட்டாரு. இன்னொன்னு, எதையுமே நிதானமா யோசிக்க கூடியவர். அவர் யோசிச்சதுல எந்த தப்புமே இல்ல. எனக்கு பல முறை எச்சரிச்சாரு. கூட பிறந்தவ மாதிரி எனக்கு பாடம் எடுத்தாரு. நான் தான் புத்தி இல்லாம நடந்துக்கிட்டேன். கிஷோருக்கு என்ன பிடிக்குங்கற ஒரு தகப்ப ஸ்தானத்துல இருந்து எனக்கு சொல்லி சொல்லி கொடுத்தாரு. எனக்கு தான் புத்தி வரல. அப்படி நடந்துக்க இப்படி நடந்துக்க ஒரு ஆண் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லி கொடுக்கல. ஒரு பெத்த தாய் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லி கொடுத்தாரு. எனக்கு தான் புரியல. அப்படி நடந்துக்க இப்படி நடந்துக்க அவனுக்கு பிடிக்கும், அவனை விட்டு விலக மாட்டான்னு எவ்வளவு எடுத்து சொல்லி பார்த்தாரு. இது இந்த வீட்டுல யாருக்குமே தெரியாது. கடைசி வரைக்கும் போராடி பார்த்தாரு. அவர் கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிக்க கூடியவர். ரெண்டு மனசு ஒத்து போகலன்னா எவ்வளவுதான் சேர்ந்து வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் எங்க பிரிவுக்கு அவரும் ஒரு காரணமானாரு. சேர்ந்து வாழ்ந்து ரெண்டு பேரும் நிம்மதி இல்லாம இருக்கிறத விட தனித்தனியா பிரிஞ்சு அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டா நிம்மதியா இருக்கும்னு யோசிச்சாரு. அதுல எந்த தப்பும் இல்ல. நான் டைவர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் என்ன அவர் கைவிடவே இல்ல. ஒரு அண்ணனா ஒரு நல்ல தோழனா இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்காரு. இன்னும் நான் அதே ஊர்ல நிம்மதியா சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பாதுகாப்பா இருக்கேன்னா அது அவராலதான். அவங்க அண்ணன் தம்பி எல்லாருமே எனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. படிச்சு மேல வந்து பொழப்பு பாருன்னு எனக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காரு. நான் சேர்ந்து வாழ்ந்தாலும் நல்லா இருந்துக்கிட மாட்டேன். அதனால நானே பாதி விலகுனேன். ஏன்னா கிஷோருக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியும். அதனால விலகுனேன். இதுல யாரு மேலேயும் எந்த தப்புமே இல்ல. ஆனா அன்னைக்கு நீ உங்க டைம்ஸ்ல விருப்பம் இல்லாம இருந்ததா கேள்விப்பட்டேன். அவங்க மகனுக்காக யோசித்ததை விட எனக்காக யோசிச்சாங்க. எனக்கு தாய் தகப்ப எல்லாருமே துரோகம் பண்ணாங்க. கூட பிறந்தவங்க துரோகம் பண்ணாங்க. இப்போ கட்டினவனு இல்லைன்னா ஒரு பொண்ணோட நிலைமை என்ன ஆகும்னு யோசித்து பார்த்தாங்க. இந்த சமுதாயத்துல நான் என்ன பண்ண போறேன்னு அவங்க யோசிச்சாங்க. தாயா யோசிச்சாங்க. இதுல என்ன தப்பு இருக்குது? அதே நேரத்துல அவங்க புள்ள மேலேயும் அவங்களுக்கு அக்கறை. அவன் வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சாங்க. ஆனா ரெண்டே சேர்ந்து வாழ்ந்தா சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு அவங்களுக்கும் தெரியும். என் மாமியார் யோசிச்சதே எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கிஷோருக்கு ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சாங்க. அது அந்த வீட்டுல இருக்க யாருக்குமே புரியல. புரியல வாழ்க்கையா? வாழ்க்கைனா திருமண வாழ்க்கை மட்டும் தானே. இனி என் வாழ்க்கையில அதுக்கு இடம் இல்ல. படிச்சு முடிக்கிற வரைக்கும் கிஷோருடைய பாதுகாப்புல இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. கிஷோர் கல்யாணம் பண்ண அன்னைக்கிளி பிள்ளையாவே இருந்தா நிச்சயமா எனக்கு அது பாதுகாப்பு தானே. அதுதான் அன்னைக்கிளி அம்மா யோசிச்சாங்க. நான் படிச்சு முடிச்சு வெளியில போயிட்டேனா அதுக்கப்புறம் கிஷோர் விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான் அன்னைக்கிளி அம்மாவோட ஆசை. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியும். வாழ்க்கை பாடம் கத்து கொடுத்தது. நான் செஞ்ச தப்புனாலே நான் எல்லாத்தையும் இழந்தேன். என்ன மாதிரி இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடம். இந்த உலகத்துல எதையுமே தக்க வச்சுக்க முடியாது. தக்க வைக்கணும்னு நினைச்சா இப்படித்தான் ஆகுங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். யார் மேலேயும் எது மேலேயும் அளவுக்கு அதிகமான காதலோ பாசமோ வைக்க கூடாதுங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். காதலுங்கிறத விட எனக்கு இருந்த பேராசை. அது சரி, நீங்க எதுக்கு படிப்பை பாதியில நிப்பாட்டி இருந்தீங்க? கிஷோருக்காக தான். கிஷோருக்காகவா? ஆமா. அவருக்கு எப்பவுமே தனக்கு வர மனைவி தனக்கு கீழே தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாரு. அன்னைக்கு பிள்ளைக்கு இப்படி ஒரு கொள்கையா? எதிர்மறையா இல்ல? தப்பா இல்ல. அடிமைத்தனம் படுத்தணுங்கிறதுக்காக இல்ல. அவர் மனைவியை எதிர்பார்த்தது அவருக்கு துணையா இருக்கணும் தான். சம்பத்தி பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக இல்ல. அவர் வேலைக்கு போயிட்டு வந்தா அவருக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருக்கணும். அவர் மேல அளவுக்கு அதிகமான காதலை வெளிப்படுத்தணும். அவர் கூடயே இருக்கணும். அதே உத்தியோகத்துல இருக்க பொண்ணா இருந்தா அப்பெல்லாம் பண்ண முடியாதுல்ல. அதனாலதான் அவர் அப்படி எதிர்பார்த்தாரு. அவர் சம்பத்தத்துல அவர் பிள்ளை குட்டியெல்லாம் சந்தோஷமா இருக்கும்னு ஆசைப்பட்டாரு. ஒரு சாதாரண ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய ஆசைதான். கிஷோட இந்த வீக்னஸ் எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை நான் படிச்சு வேலைக்கு போயிட்டேன்னா கிஷோர் என்ன வெறுத்துவார்னு நினைச்சேன். அன்னைக்கு அம்மா வேற என்ன மும்மரமா படிக்க வைக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. ஒரு மருத்துவர் மட்டும் இல்ல ஸ்பெஷலிஸ்ட் ஆக்கி உன்னை உயர்ந்த இடத்துல வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. மேற்படிப்புக்காக வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பதா பிளான் போட்டிருந்தாங்க. ஸ்பெஷலிஸ்ட் படிச்சுட்டு வந்தா தான் முடியும்னு சொன்னாங்க. கட்டாயப்படுத்தினாங்க. இதெல்லாம் பண்ணா கிஷோருக்கு பிடிக்காதுன்னு அல்பத்தனமா எல்லாத்தையும் இழந்தேன். அதுக்காக தான் படிப்பு நிப்பாட்டினேன். படிப்பு நிப்பாட்டினா வீட்லயே இருக்கலாம்ல. அதுக்காக தான் நான் முட்டாள்தனமா படிக்காம இருந்துட்டேன். ஓ, இதுதான் காதலு. கேவலம். அவர் எனக்கு உண்மையாதான் இருந்தாரு. நான் படிச்சாலும் அதுல சந்தோஷம் தான் பட்டாரு. அவரை எதை ஏத்துக்கிட்டாரு. அதுக்கான மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிட்டாரு. பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போக பழகிக்கிட்டாரு. என் படிப்புக்கான அத்தனை உதவி அவர் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. நான் தான் அவர் வீக்னஸ் தெரியுமே, அதுதான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருந்தது. படிக்காம வீட்டுல இருந்தா அவர் என்னை சுத்தி சுத்தி வருவாரு, என்கிட்டே இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா நான் படிக்காம இருக்கும்போது அவரை என்ன அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சுட்டாரு. கஷ்டப்பட்டு தான் அம்மா படிக்க வைக்கிறாங்க, இவ படிக்க மாட்டேக்காளேன்னு அவருக்கு என் மேல கோவம் வந்தது. அவர் பெண்களை தரமட்டமா நினைக்கிறவர் கிடையாது. என்னை எவ்வளவோ சொன்னாரு படி படின்னு. தயவுசெய்து கிஷோர் மேல எந்த பழியும் போடாதீங்க. அவர் மேல எந்த தப்புமே இல்ல. சரி, இனி உங்க வாழ்க்கையில கல்யாணம் காதலு ஏன் இதுவும் சீரியஸா இருக்கா என்ன? இல்ல இல்ல, இது பர்சனலா தான் கேட்டேன். பர்சனல் தெரிவிக்கலாம். நான் பர்சனல் இருக்க முடியாது.
பா. சரி சரி சரி. இவர் யார பத்தியோ கேக்குறாரு. அன்னக்கிளி வளர்ப்பு இல்லாம அந்த வீட்ல யாரு இருக்கா? அன்னக்கிளி அம்மா வளர்க்காத ஒருத்தர் வீட்ல இருக்காங்க. அவங்க தான் சிஐடியா இருந்திருக்காங்க. ஷப்பா, யாரு யாரு யாரு? ஆனந்தி படிக்கல, ஆதிராவுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் தான் அன்னக்கிளி அம்மா வளர்க்காத பிள்ளைங்க. ஷப்பா, யாருன்னு தெரியலையே. யாரு? அழகு ராணி. வாய்ப்பே இல்ல. வேற யாரு? டேனியலு. சச்சா, அவன் அரசியல் நினைஞ்சிருக்கான். அவனே இதுல சிக்கியிருக்கான். அவனை எதுக்கு சிக்க வச்சாங்க? வேற 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 என்ன ஆனாலும் சரி, அன்னக்கிளி அம்மா குடும்பம் சிக்கவே கூடாது. என்னமோ கேட்க நினைக்கிறாரு. என்னவா இருக்கும்? எதையோ என்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கும் நினைக்கிறாரு. என்னதான் இருக்கும்? இவரு என்னமோ போட்டு வாங்குறதுல குறியா இருக்காரு. ஒரே குழப்பமா இருக்கு. என்ன வரை பிளாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பிராண போட்டு தூக்கிட்டாங்களே. ஒருவேளை ராணி சிஐடியா இருப்பாளோ? வாய்ப்பே இல்ல. ஏன்னா அன்னக்கிளி அம்மா குடும்பத்தை பத்தி இந்த அளவுக்கு அவளுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்ல. இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எல்லாமே எப்படி தெரிஞ்சது? ஆணி முதல் அந்த வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு சம்பவத்தையும் கேக்குறாரு. எங்களுக்குள்ள பர்சனலா இருந்தது கூட தெரியுது. கிஷோரை பத்தின பர்சனல் தெரிஞ்சிருக்கு. கிஷோருடைய வீக்னஸ் தெரிஞ்சிருக்கு. யாரு யாரு கிஷோரை பத்தி நல்லா தெரிஞ்சது யாரு? பொண்ணுத்துறையை பத்தி விக்கிய பத்தி புட்டு புட்டு வைக்கிறாரு. அவங்களோட வீக்னஸ் எல்லாம் சொல்றாரு. யாரு யாரு யாருன்னு தெரியலையே. அது யாரு? அது மட்டும் இல்ல, இந்த சிஐடி ஜெயராஜுக்கும் அன்னக்கிளி அம்மா குடும்பத்துக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. ஏதோ ஒண்ணு இருக்குது. ஐயோ, ஆமா, நல்ல சிவனை பத்தி என்னமோ சொன்னானே. நல்ல சிவனத்துக்கும் அன்னக்கிளி அம்மாவுக்கும் பகையாளி. அதுக்கும் ஒரே ஆளு. அது யாருப்பா? ஐயோ, வெளியில விட்டா கூட அன்னக்கிளி அம்மா கிட்ட போய் சொல்லிடலான்னு பார்த்தா என்ன விடவே மாட்டேங்கிறாங்களே. சப்பா, இது தீ வேற சரியா எரிய மாட்டேங்குது. ஆனந்தி அக்கா வேற இன்னும் சாப்பிடல. குளிச்சாதான் சாப்பிட முடியும். வெந்நியை போட்டு இறக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். ஐயோ, இதை இறக்கி வைக்கணுமே. எப்படி இறக்கி வைக்க? தீ எரிஞ்சது போதும். எரியும் போதெல்லாம் எரியாது. அமைக்கிற நேரத்தில் நல்லா எரியும். அந்த குழம்ப வேணா சூடுபடுத்திடுவோம்மா. சூடுபடுத்தினா யாரும் சாப்பிட மாட்டாவல. வேற குழம்பே வச்சிருவோம். இது குழம்பு தூர ஊற்றுவோம். அம்மா, ஆதிரா அக்காவுக்கு என்ன ஆச்சுது? எந்திக்கவே இல்லை. அந்தியக்கா, அந்தியக்கா நல்லா தூங்குறவன் நினைக்க. சரி, நம்மளே இறக்கி வைப்போம். அசந்து தூங்குறா போலுக்க. ஆனந்திமா, ஆனந்தி, காலையில இருந்து சாப்பிட்டாலும் தெரியலையே. சாப்பிட்டமா தெரியலையே. ஆனந்திமா, ஆனந்திமா, என்னம்மா வாமிட் அதிகமா இருந்ததா? ஆமா, அசதியா இருக்கு. தூக்கமா வருது. சரிம்மா தூங்கு. சாப்பிட்டியா என்ன? அழகராணி சோறு பண்ணிட்டு இருக்கா. பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், முதல்ல சாப்பிடுவா. இல்ல, இன்னும் குளிக்கல. வெண்ணி அடுப்புல இருக்கும்னு நினைக்கிறேன். தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். ஐயோ, சாப்பிட தூக்கக்கூடாது. ஏந்தி ஏங்க, எனக்கு தூக்கமா வருது. தூர போங்க. ஆனந்திமா, சாப்பிடல. அதுல குழந்தை இருக்கலாம், என்னத்துக்கு ஆகும்? ஏன்னு நீ நல்லா இருந்தா பிள்ளையும் நல்லா இருக்கும். சொன்னா கேளுவா. பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வந்து சாப்பிடுவா. ஐயோ, ரொம்ப கஷ்டப்படுதான்னு நினைக்கிறேன். தங்கம் வாமா. சரி தங்கம் கோப்படாது. சரி நீ படுத்துக்க, நான் தொடச்சிடுக்க. நீ தூங்கு. அப்படி படுத்துக்கிட்டே சாப்பிட்டுட்டே போ. சரிம்மா தூங்கு. ஐயோ, ரொம்ப கஷ்டப்படுதான்னு நினைக்கிறேன். உன்னால ராத்திரி படுக்க சொன்னா கூட படுக்க மாட்டா. இப்போ கண்ணே திறக்க முடிய மாட்டேருக்காள உங்க பிள்ளை. ஏமா தங்கம், போறீங்களா இல்ல ஏச்சு வாங்க போறீங்களா? சரிம்மா. நீ தூங்கு. சரி, நானே வெண்ணி போட்டு தொடச்சிருக்கேன். போதும், நீ எரிஞ்சது எப்படி எரிது பாரு. கடைசத்துல இப்படி தீ எரிஞ்சா நான் எப்படி இறக்குவேன்? ஐயோ, இவங்க வேற வயலுக்கு போனால காணவே இல்லை. அப்பா சப்பா. ஏமா நீ என்ன பண்ணிட்டு இருக்கங்க? இல்ல மாமா, ஆனந்தி அக்கா இன்னும் சாப்பிடல. வெண்ணி போட்டு குளிச்சாத்தி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டுருவாங்க. அதான் வெண்ணி போட்டுக்கு வச்சேன். தீ மலன்னு எரியுது. அமைக்க முடிஞ்சாலும் அமைக்க முடியல. அதை எப்படி இறக்கி வைக்கன்னு தெரியல. ஒண்ணு இந்த வேலை பார்க்க சொன்னது யாரு? அம்மா பாட்டி எங்க? பாட்டி கடைக்கு போனாவ. பங்குஜாக்கா பிள்ளைல பால்வாடில கொண்டு விட போயிருக்காவ. இந்த வேலை செய்வாங்களா?
இங்க காய்கறி கிடக்கு பழக்கூட கிடக்கு ஏதாவது தடுக்கி வந்துட்டு என்ன செய்ய முடியும் சரி அது பழங்கள் வாங்கி வச்சிருக்கேன் போய் சாப்பிட்டு போ. இல்ல மாமா ஆண்டியக்காக்கு ஒரு சோத்தை கொடுத்துருந்தேன். அது நான் பாத்துக்கிட்டேன், நீ அந்த பழத்தை போய் சாப்பிட்டு போ. மாத்திரம் சாப்பிட்டியா என்ன? நான் காலைல சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டேன் மாமா. நான் தரணும் உரத்து வாங்கிட்டு போயிட்டேனா? காலைல உரம்பட போயிட்டாங்க மாமா. சரி நீ பாத்து போ, நான் பாத்துக்கிட்டேன் போ. மாமா நீங்க நைட் ஃபுல்லா டூட்டி பார்த்துட்டு இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்க போங்க நான் பாத்துக்கிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், நீ போ. அவ ஆதிரா சாப்பிட்டாளா? ஆதிராக்கா இன்னும் எந்திக்கவே இல்ல. இன்னும் எந்திக்கவே இல்லையா? பொண்ணுத்தர மாமா காலையில 4 மணிக்கு தான் டூட்டிக்கு போனாங்க. அது வரைக்கும் முழிச்சிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இப்ப அசந்து தூங்கிட்டு இருக்கா. அவ அந்த ப்ளம்ஸ் கேக்கு கேட்டா, அதை வாங்கிட்டு வந்தேன். சரி அவ எந்திரிச்சு அதை கொடுத்துரு, நான் வெண்ணிய பாத்துக்கிட்டேன், நீ போ பாத்து போ. அந்த பழத்தெல்லாம் சாப்பிடுன்னு. இருக்கட்டும் மாமா. நீ போன்னு சொன்னேன், போ பாத்து போ. சரிங்க மாமா. மாமா வெண்ணி எதுக்கு எனக்கு கிணத்து பக்கத்துல கொண்டு வச்சிருங்க. இல்ல அவ தூங்கிட்டே இருக்காது, எந்திக்க முடியல, நான் தொடச்சு எடுத்தது. சரிங்க மாமா. சரி வா பாத்து வா பாத்து வா. தொடச்சு எடுக்கிறதுக்கு வேஸ்டி ஒண்ணு இருக்குது, அதை நான் கிழிச்சு வைக்கேன். அவ படுத்துக்க ரூம்ல கொண்டு போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்க மாமா. பாத்து போ பாத்து போ. இல்ல வாழைப்பழம் கிடக்கு வழியில பாத்து போ. இல்ல வாழைக்கல இதுல வழிபட்டு போட்டு யாரு? உங்க தம்பி தான் மாமா. வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் இருக்குது. சரி நீ பாத்து போ. சரிங்க மாமா. போத்து போத்து போ பாத்து போ. எவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்க? இன்னொன்னு அர்ப்பங்கள் ஒண்ணு பார்த்தேன். ஐயோ மாமா ரொம்ப திட்டுதாரே. இல்ல மாமா. நிறைய மாசம் வயிற்று வச்சுக்கிட்டு இப்ப நான் என்ன ஒழுங்கு போய் நிக்கல. வரட்டு தரனே பாத்து போ பாத்து போ. இரு இரு நான் கொண்டு விடுறேன், இரு இரு. எத்தனை நேரம் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல மாமா. மாமா பிடிங்க மாமா, கால் வலகுது. இரு இரு வாரேன் வாரேன். ஐயோ இவ சேர தாங்கமல. எப்ப நான் வாரேன்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். இவ வேலையெல்லாம் போத்துட்டா. தப்பே திட்டல தப்பே இல்ல. பாத்து இரு நான் வாரேன். இருக்க அப்படி நான் தூக்கியத பாத்து போ பாத்து போ. இல்ல மாமா கால் வலகுது. ஐயா அவ கால் அந்த வாழை கொலைக்குள்ள மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இரு நீ எந்திக்காத, நான் தூக்குறேன், இரு. பாத்து பாத்து. அழகர நீ பாலுந்தா. இது என்ன கூத்து? சை என்ன பொழப்பு பொழைக்காளுவே. பாத்து போ பாத்து போ. சரிங்க மாமா. அக்கா அந்த பாலை பாட்டிட்டு கொடுத்துட்டு போங்க. சரிம்மா. ஓ இதெல்லாம் ஒரு குடும்பம். தம்பி பொண்டாட்டி கூட போய் இப்படி இருக்கானே. சை பாத்து போ பாத்து போ. என்னத்த சொல்ல பாட்டி, இவங்க காய்கறி வாங்க போகண்டாம், வீட்டுல இருங்க, நான் வாங்கிட்டு வரேன். சரியா சரியா. இந்த வெண்ணி எடுத்துட்டு போறேன். சரியா அந்த புள்ள மயக்கத்துல இருந்துச்சு பாரு. சரிங்க பாட்டி. இதான் ஒண்ணு போல கூட்டு குடும்பத்துல வாழ்தானோ போலுக்கு. இதுல பெருமை வேற கூட்டு குடும்பம். அப்பதானே நல்லா இருக்கும். ஒத்த முன்னாடி பாத்துக்கலாம்ல. சரி என்னதான் வாழ்தானுவே. ஏன் பொம்பளை பொறுக்கிதானே, அதான் இந்த வேலை பாத்துட்டு போறான். அவரு விளங்காதாச்சே. இவன் எதுவும் தப்ப பறி போட்டுருவாளோ. நான் பாலு நானே வீட்டுல வந்து வாங்குறேன், இவனுங்க வந்து தரண்டா. எல்லாம் கூட்டு குடும்பம் ஒற்றுமையா இருக்கு போலுக்குனாக்கா. ஆமா இருந்தாலும் தம்பி பொண்டாட்டினாலும் வந்து தள்ளிதான் நிக்கணும் பாத்துக்கங்க. பாரு வாய கழுவி அவளை பிள்ளை மாதிரி பாப்பான். இந்த வீட்டுல மத்த பையில எல்லாமே அவளை பிள்ளை மாதிரி பாப்பான். உன் சண்டையை பத்தி உன் குடும்பத்துல காட்டு. உன் மருமலை சந்தேகப்பட்ட பாரு, அதை இங்க கொண்டு காட்டிக்கிட்டு இருக்காத. ஏதோ எனக்கு பட்டதை சொன்னேன். உன் வாயை மூடிக்கிட்டு போ. இனிமேல் நீ வரப்படாது, உன் பாலுங்க வரப்படாது. போகல எதை தப்ப பாக்குன்னு கூட தெரியாது. என் பிள்ளைங்க சுத்த தங்கம் சுத்த தங்கம். அதான் தம்பி பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி தூக்கணும். நம்மளுக்கு கூட போனாலே தள்ளி நிக்கணும். என் தம்பி பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி தூக்குறான். எப்பா என்ன மானங்கட்ட குடும்பமோ தெரியல. சரி புள்ள தாச்சிய ஒருத்தன் தூக்கி விட்டுருக்கான். பேசுற பேச்ச பாரு இவ்வளவு. சை இவ்வளவு என்ன ஜென்மங்கள்னே தெரியலம்மா. உனக்கு போ சொன்னேன் போ. இவன் பால் வேண்டாம் இங்க வேண்டாம் போ. இப்படி வீட்டுல பாலை ஊத்ததுக்கு வேற வீட்டுல ஊத்திட்டு போயிடலாம். சரி குடும்பமா இது. அட நீச பாதாத்திகளா. வேற மாச கற்பிணி தடுமாறி கீழே விழுந்தா அவன் தகப்ப மாதிரி தூக்கி பிடிச்சிருக்கான். உன் கொல்லிக்கல்ல தீய வைக்க. நீச பாதாத்திகளா. ஒன்ன மாதிரி 2 பேர் இருந்தா ஒரு இடத்துல கூட கூட்டு குடும்பமே இருக்காது. பாதவத்திலே இவ்வளே மாதிரி எல்லாரும் இருப்பாலும் நினைப்பு. வீட்டுக்கு வந்திருக்க மருமொழியும் மௌனியும் பிரிச்சு வேடிக்கை பார்க்க இவெல்லாம் வாய் பேசுதான். மருமோளை பத்தி இல்லாத பொல்லாத சொல்லி மௌனியும் மருமொழியும் பிரிச்சு வச்ச வாய்ப்பு என் குடும்பத்துக்கு வந்திருக்கா போலுக்கு. தீய குறைக்க முடியலையே. ஐயா ஐயா விக்கி. பாட்டியா ஐயா இந்த தீ 2 விறக தூர எடுக்கணும் ஐயா. பாட்டி நீங்க தூர வாங்க, நான் வரேன். ஆனந்தியா தொடச்சிட்டு இருக்கேன், வரேன். நல்ல பையல பொண்டாட்டி என்னமா பாக்கானுவ. இப்போதான் டூட்டி முடிஞ்சு வந்திருப்பான். பொண்டாட்டிக்கு எப்படி பார்க்காம பாரு. கொடுப்பன வேலையா இதுக்கெல்லாம். பொறாம பிடிச்சவள ஒன்னா இருக்கா வேலையில பொறாம. இவ கண்ட தீதான் வைக்கணும். அதான் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சுத்தி போடணும். அழகுராணிக்கிட்ட அப்பமே சொன்னேன், இவளை வீட்டுக்குள்ள விடாத வீட்டுக்குள்ள விடாதன்னு. கேட்க மாட்டேன்னுட்டா. இனி அவ
கிளவி திட்டி அனுப்புத ஊருக்குள்ள அவ அந்த குடும்பத்தை பாரு, அந்த குடும்பத்தை பாரு, மருமகளை எப்படி வச்சு நடத்துறாளுவ, அந்த குடும்பத்தை பாரு, பொம்பளைக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கறானு பேர வாங்கி வச்சிருக்கிய. உள்ள எப்படி இருக்கேன்னு இன்னைக்கு தானே பார்த்தேன். ஆமாமா, இப்படி இருந்தா நல்லா இருக்கும். தம்பி பொண்டாட்டி வச்சுக்கிட்டு சீ மானம் கட்ட குடும்பம். என்ன சொன்னா பால் ஊத்தலையா? இந்த குடும்பத்துக்கு பாலை ஊத்ததுக்கு ஊத்தாமே இருக்கலாம். என் பால்ல இவ வீட்டுக்கு போவே கூடாதுக்கா. ஏன் என்ன சொல்லுத? அந்த மானம் கட்டதை நான் பார்த்து விட்டேன். அந்த வீட்டு ஒரு கிளவி இருக்காளே, என்ன பேச்சு பேசுதா? என்ன பேசுத? ஏக்கா, அந்த ஒரு பொறுக்கி போய் உண்டை முன்னால அந்த பொறுக்கி தானே பண்ணிட்டு கிடப்பானே, அதாக்கா ரெண்டாவது உள்ளவன். அவனும் அந்த கடை குட்டி இருக்கானே, அவன் பொண்டாட்டியும் கெட்டிக்கிட்டு நிக்காவக்கா. என்ன சொல்லுத? நான் கண்ணால பாத்துட்டேன். அந்த கிளவி மழுப்புதான். இப்ப புரிதாக்கா என் கூட்டு குடும்பம் லட்சணா? இப்படி இந்த கூட்டு குடும்பம் தானக்கா இருக்கும். என்ன பேசுத? அந்த பையன் அந்த பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு நான் கூட்டிட்டு போவான். ஏங்கா, அவர் பொண்டாட்டி அவர் பார்க்க மாட்டானுவே. இவன் பொண்டாட்டி அவன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறதும், அவன் பொண்டாட்டி இவன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறதும். என்னக்கா இதெல்லாம்? அவன் புள்ள என்ன இவன் அப்பா மங்குதி? இது என்ன காசியா? ஏன் அவனை ஒத்துக்கு ஒருத்தர் உசுரா இருப்பானுவே, அதனால அப்படி இருக்கவளோ என்னமா? ஏமா அவனும் உசுரா இருக்கட்டும், அவளும் மேல எதுக்கு இவனு உசுரா இருக்கானுவே? கண்ணால பாத்தேக்கா, அப்படி கட்டி புடிச்சுக்கிட்டு நிக்காங்கக்கா. அவளும் வெக்கமே இல்லாம மாமா பாத்து மாமாங்க அந்த நேர மாசமா இருக்காள அவன். என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் கண்ணால பாத்தேன்க்கா. அப்படிதாங்க கெட்டிக்கிட்டு நின்னாவே. அவன் இவ்வளவு பொறுக்கி பைய, ஒரு நேரத்துல எவ்வளவு பொறுக்கித்தனம் பண்ணுவான். அவன் முன்னால ஒரு பிள்ளைல தெருல விட மாட்டானே. இப்ப தம்பி பொண்டாட்டி மட்டும் விட்டா வச்சிருப்பான், அதான் வச்சுக்கிட்டு இருக்கான். இதை நம்ம சொன்னோம்னா அவ்வளவுதான். நான் 4 வீட்டுக்கு பாலை ஊத்தணும், ஊத்திட்டு வரேன். ஏ மைனியா, எங்க போறிய? இங்க வா, வாண்ட விஷயம் சொல்லணும். என்னக்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? விக்கி வந்துட்டேனா? கேட்டு திறந்து கிடக்கு. இல்ல விக்கி, மாடு உள்ள போயிடாமல. கேட்டு திறந்து போட்டு போயிருக்கான் பாரு. கேட்டு திறந்து போட்டு கொண்டு அவன்ல. அவன் விக்கி தான் போனான், அவன் தான் திறந்துப்பான். இல்ல வயலுக்கு ஒத்த போட்டே என்ன? அதான் நீ காலையிலே போனேன், சாப்பிடல. நல்லா அழகு நீ சோத்த கொண்டுட்டு வா, இப்ப வர முடியாதுல்ல. அதான் சாப்பிட்டு போலான்னு வந்தேன். எண்ணிய வேற அடுப்புல வச்சுட்டு போனேன், அவன் இறக்குனாலும் இல்லையோ. இல்ல நான் உனக்கு சிதம்பரம் ஐயா பாருன்னு சொன்னேன்ல. 6 மாசம் பிள்ளைய வீட்டுல வச்சுட்டு நீ பாட்டு வயல் ஓடி போயிருந்த. கொஞ்ச நாள் அவர்கிட்ட கூட வயக்காட்ட. இல்லண்ணே, பாதி வேலை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தானே. இல்ல வீட்டுல புள்ள முக்கியம்ல, அதான் அண்ணி எல்லாரும் இருக்காங்கல்ல, அதுக்கான நீங்க டூட்டியை மாத்தி மாத்தி தானே பாக்கிய. இல்ல இருந்தாலும் வீட்டுல ஒரு ஆம்பளை இருக்கணும்ல. நான் அடுத்து 10 நாள் லீவ் போட்டிருக்கேன். இன்னும் 10 நாள் எனக்கு டெலிவரி இருக்கும்ல. ஆமாண்ணே, இன்னைக்கு செக்கப் வர போகணும். மழை வர மாதிரி இருக்கு, ஒருத்த வேலை போடணும், என்ன செய்யன்னு தெரியல. உங்க புள்ளைய பாருல. சரி, அந்த ஒருத்த நான் கொண்டு போட்டு வரேன். நீ இப்பதான் வீட்டுக்கு வர, நீ புள்ளைய பாரு, நான் போய் போட்டு வரேன். அந்த விக்கி பையனும் தருண் பொண்டாட்டியும் ஒன்னா இருக்கத நம்ம பால்காரி வடிவு பார்த்துட்டாலாம். கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காவ, பாட்டி தான் சத்தம் போட்டிருக்காவ. எனக்கு தெரியும்க்கா, இது இப்படிதான் வரும்னு எனக்கு தெரியும். நீ உள்ள போல, நீ உள்ள போல. கேட்டுட்டானுக்கா, நான் போறேன். நீ உள்ள போ. சரிண்ணே, இருங்கடி. ஊரேஜ் கொளுத்துத. என்ன போல பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போல போல. இல்ல அந்த மருந்து ஒண்ணு தீர்ந்து இருந்துச்சுல, அது வாங்கிட்டியா? விக்கென்ன வாங்கிட்டு வந்திருக்கான். சரி போ, உள்ள போ, உள்ள போ. கொஞ்சம் சாப்பாடு மட்டும் வச்சுட்டா. ஆனந்திமா, கொஞ்சம் சாப்பிடுமா. எனக்கு வேண்டாம், தூங்க விடுங்க. குடிச்சிச்சுல, கொஞ்சம் சாப்பிடுமா. எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம்னு சொல்லலாம். மைனி, என்ன சாப்பிட்டவளா? வாடே, உணவு தட்டிக்கிட்டு இருக்க. ஏன்னு இல்ல நேர மாசம் புள்ள வீட்டுல இருக்கல. ஒன்றை என்ன சொல்லியிருக்கேன்? யாரா ஒருத்தர் வீட்டுக்கு போதா நீ வயலுக்கு போனோம்னு சொல்லிருக்கா இல்லையா? நான் வரும்போது வீட்டுல யாருமே இல்ல. என்ன ஓரத்தை மட்டும் தான் கொண்டு போன வேண்டியது. வெண்ணி அடுப்புல வச்சுட்டு தான் போனேன். ஓ, நேர மாசம் பிள்ளைய நம்பி விட்டுட்டு போயிருக்க. அடுத்து வச்சுக்க மூஞ்சி வாழ பியாந்திர ராஸ்கர். இல்ல அவ்வளவு அடுப்புக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டு போனேன். இல்ல வாழப்பட அதெல்லாம் சிந்தி கிடக்கு. விழுந்த யாரை பாக்குறதே? பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு வச்சுக்கோ, உண்மையில ஆக்கிவா ராஸ்கர். நான் அவகிட்ட சொல்லிட்டு தான் போனேன், அடுப்ப மலைக்குள்ள போவாத நீ. அவ கேட்க உள்ள வந்திருக்கா. இல்ல நேரம் ஒரு இனிமேல் நீ பயப்பட்டுக்கு போத பார்த்தே வச்சுக்க ராஸ்கர். எப்பா அவனை ஏன் திட்டுறீங்க? இல்ல அவ குடுக்குற இலக்காரம் உனக்கு. இந்த வாட்டி அவனை திட்டி அதுக்கு அப்புறம் தான் இருக்கு சொல்லிட்டேன். இல்ல இந்த பிள்ளைக்கு மாத்திரை கொடுத்தியல? இல்ல போல, அதுல பால் மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல கொண்டு குடி போ. மைனி சாப்பிட்டாவளா? சாப்பிடல, சொல்லிக்கிட்டு இருக்கேன், சாப்பிட மாட்டேங்க. என்ன நீ சாப்பிட்டியா? கேட்கல, சாப்பிட்டியல? இல்ல முதல்ல சாப்பிட போறேன். ரெடி ஆயிட்டா? இப்போதான் கஞ்சி வச்சுட்டு வந்தேன், போ குடி. சரி. மைனி ரொம்ப கஷ்டப்படுதாவளோ? ஆமால, அவளுக்கு தண்ணே திறக்க முடியல. மைனி, என்ன நீ முதல்ல சாப்பிடு, இப்பதான் உரம் போட்டு வந்திருப்ப. அப்போ நான் வேணா பழம் கொஞ்சம் ஊத்தி தரட்டுமா? நீ சாப்பிடுறீங்களா? வேண்டாம். இப்படியே சாப்பிடாம கிடந்தீங்கன்னா எத்தனை நைட்டு ஒழுங்கா சாப்பிடல. ஆனந்திமா,
தூங்கிட்டே தானே இருக்கா, கண்ணே திறக்க மாட்டேங்க. அப்படிதான் இருக்குமா? டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிம்டம்ஸ் இருக்குமா. இவளுக்கு தூக்கம் வருது. சரி விடு, நல்லது தானே. இவனால குடும்பத்துக்காக ஓடா உழைச்சா, நான் பக்கம் தூக்கம் இல்லாம கிடந்தா, அதான் விட்டு பத்தமா தூங்குறாளே என்னமோ. தூங்கட்ட விடு. நேரத்துக்கு சாப்பாடு மட்டும் கொஞ்சம் விட்டு விட்டுருந்தா. சரிண்ணே. என்ன என்னல, நான் சிதம்பரம் ஐயா பார்த்துட்டு வரேன். அவ அழகுராணி மட்டும் கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிட்டு வந்துடுறேன். சரி, இந்த ஃபைலெல்லாம் எடுத்து நான் கூட்டு போயிட்டு வரேன். சரி, நீ கூட்டு போயிட்டு வந்துரு. நான் அந்த சிதம்பரம் ஐயா பார்த்து வாழைத்தோட்டத்தை கொஞ்சம் பார்க்க சொல்லுதேன். யாராவது வீட்டில் இருக்கும்ல, மைண்ட் வேற கண்ணு திறக்க மாட்டேக்காங்க. வீட்டு வேலையை யாரு பாப்பா? நான் இருந்தா கொஞ்சம் சமைப்போம்ல, வீட்டு வேலையை பார்த்துக்கிடுவேன். சரிடா. ஆமா, ஆளுக்கு ப்ரம்ஸ் கேட்க கொடுத்து யாரு? நாங்க இல்லையா? நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை எள்ளும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை. ஒன்றாய் காணும் மானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. இல்ல உண்மை சொல்லுங்கள, பிளம்ஸ் கேக் வாங்கி கொடுத்தது யாருல? செத்தேம்ல நிக்கனா. பிளம்ஸ் கேக் சாக்லேட் இப்படியே வாங்கி கொடுத்துங்க. அவ வீட்டு சாப்பாடே சாப்பிட மாட்டேங்க. இல்ல அவளுக்கு பித்த இருக்குன்னு தெரியும்ல. இல்ல இதெல்லாம் எவ்வளவு வாங்கி கொடுக்கியா? ரூமுக்குள்ள போற ஒரு பாக்ஸ் இருக்கு, விக்கி தான் வாங்கிட்டு வந்துப்பான். இல்ல நீ தான் வாங்கிட்டு வந்த. கொடுக்கும் போதே சொல்லிதான் கொடுத்து அனக்கு இல்லாம தின்றுன்னு தான் வச்சிருக்கா பாரு. அவ போகும்போது அதான் சொல்லி கொடுத்தா பாரு. என்ன பண்ண? ஏன்னா அவ அதுதான் கேப்பா, அதெல்லாம் வாங்கி கொடுப்பாவ. அவ பாரு எப்ப பாரு சாக்லேட் பிளம்ஸ் கேக் இதான் தின்னுட்டு இருக்கா. சோறு தீவனமே கிடையாது. அங்க பித்த ஏறி போச்சு அவளுக்கு. கரெக்டா பைக் எடுக்கும் போது அதான் கேட்கா, அதான் மனசு கேட்காம இனிமேல் வாங்கி கொடுக்கல பார்த்தே ரஸ்கன். அவ அப்படிதான் கேட்பா. சரி, போகும்போது சேர்த்து ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டா. சரி, எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும், நான் தூங்க போறேன். அவனையும் சேர்த்து கூட்டு போயிட்டு வா. சரிண்ணே. அவன் கிஷோர் கார் எடுத்துட்டு போ. சரிண்ணே. இல்ல சோறு பொங்கிட்டீங்களா பொங்கலியா? கஞ்சி தானே வச்சேன், உளுந்தங்கஞ்சி வச்சேன். இல்ல பிள்ளை சாப்பிட்டாலே என்ன? இப்பதான் தொடச்சு விட்டேனே, வந்து சாப்பிடல. அவனுக்கு கொஞ்சம் வயிற்றுக்கு கஞ்சி கொடுல. சரி, ஆதரவை பார்த்து விட்டு வரேன். சரிண்ணே. ஆமா, அவளுக்கு எழுப்பி விட்டது யாரு? நான் எழுப்பல இல்ல, லென்ஸ் கேக்க கொண்டு வைக்க போனேன். அந்த வாடையை பார்த்து எந்திரிச்சிட்டான். அப்படியே எந்திரிச்சு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஆமாண்ணே. அவளுக்கு இருக்கதே நீராமல. இனிமேல் உன் கையில கேக் இருக்கட்டும், அப்ப இருக்கு உனக்கு. சப்பா, நம்மள காட்டி கொடுக்கதே ஆதிராவுக்கு பொழப்பா போச்சுது. உங்ககிட்ட நான் படிச்சு படிச்சு சொன்னேன், அவளுக்கு அதை வாங்கி கொடுக்காதீங்கன்னு. கேட்கலாங்க, ஃப்ரிட்ஜ் நிறைய அதுதான் இருக்குது. நீ இனிமேல் சாக்லேட் வாங்கி கொடுக்காத. நீ இனிமேல் கேக் வாங்கிட்டு வராத. அவ அதனால கேக்கா. ஆமாண்ணே, வண்டி எடுக்க மாட்டா. சாக்லேட் வாங்கிட்டு வந்துரு அப்படின்பா. மனசே கேட்க மாட்டேங்குது, அதான் வாங்கி கொண்டு வச்சிருந்தேன். உங்க அண்ணன் உங்களை ஓரட்ட அடிக்கல, தப்பே இல்ல. முதல்ல நீ சாப்பிடு. நான் தூங்கிட்டேன். சரிண்ணே, நீ கஞ்சி எடுத்துட்டு வா, நான் கொடுக்க. இல்ல எனக்கு வேண்டாம், சொன்னா கேளு, எனக்கு தூக்கம் வருது. அதெல்லாம் கிடையாது, கஞ்சி குடிக்கணும். பூண்டு நிறைய போட்டியா? அதுல உடச்சு வச்சிருந்தது, அதை தூக்கி உள்ள போட்டேன். அதை நான் தான் உடச்சு வச்சுட்டு போனேன். சரி, இது மதியானத்துக்கு கோழி கழிக்க. சரி, நான் ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு சீக்கிரம் சோத்த பொங்கி. இந்த பாரு, நம்ம வீட்டு பொம்பளைங்க ஒரு வேலை பார்க்க கூடாது, புரியுதா? சரிண்ணே. பாவம், எல்லாம் சின்ன பிள்ளைல இருக்குது, கஷ்டமான வேலையெல்லாம் கொடுத்துறாதா? இல்லண்ணே, நான் செய்ய விட மாட்டேன், நான் பாத்துக்கிறேன். இல்ல விக்கி, என்னண்ணே அந்த பைக்கை தொடச்சிட்டு போ. சரிண்ணே. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை எள்ளும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை. ஒன்றாய் காணும் மானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம். சரி, பாத்து போன. சரிண்ணே. அதே மாதிரி எப்பவும் வேத்துக்கிட்டே நிக்க. இல்லண்ணே, இங்க வா, கிட்ட வா. சௌரியா இருக்கு பாருல. கை கால அழைச்சிட்டு போ. சரிண்ணே. அனந்திமா, நீங்க முதல்ல ரெண்டுத்தையும் ஆஸ்பத்திரி கூட்டு போங்க, தரணும் சோத்த தருவேன். சரி, அந்த தடவை சாப்பிட்டு நான் ஆஸ்பத்திரி இறக்கி போயிட்டு வரேன். சரிங்க.